உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதியரசு காவாய் மீது செருப்பு வீசி அவமதித்த சனாதன சங்கியை சாதி வரியன் ராகேஷ் கிஷோரை கண்டிக்கின்றோம். கைது செய் RSS கைக்கூலி சாதி வரியன் ராகேஷ் கிஷோரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய் ஒன்றிய அரசு கைது செய் கண்டிக்கின்றோம். எழுச்சி தமிழரை அவமதித்த சாதி வரியன் பாலியல் குற்றவாளி போலி வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை கண்டிக்கின்றோம். அம்பலப்படுத்துவோம். சாதி வரியன் ராஜீவ் காந்தியை அம்பலப்படுத்துவோம். வாங்கிடு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு தோழர் திருமாவுக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கிடு உடனடியாக வழங்கிடு. ஆர்ப்பாட்டம் வரலாற்றில் சிறப்புமிக்க கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர், தமிழர் விடியல் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தோழர் சந்தன்ராஜ் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியில் அங்கமளித்தாலும் மக்களுக்கான விடுதலை குரலாக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி கூட எதிர்கேள்வி கேட்கக்கூடிய போராளி வேல்முருகன் அவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அன்பு பேரப்பிள்ளை கிதர்பிசி அவர்களை கண்டனவுரையாற்ற அழைக்கிறேன். அனைத்து போராளிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தும் சேமா சந்தன்ராஜ் அவர்களுக்கும், இந்த கூட்டம் நடைபெற முக்கிய காரணமாக இருக்க விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் முதற்கண் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி பி ஹவாய் அவர்களை செருப்பை கொண்டு தாக்கிய பிஜேபி கைக்கூலி ராஜேஷ் கிஷோர் என்பவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் வன்கொடுமை சட்டத்திலும் கைது செய்து முதற்கண் அடைக்க வேண்டும். காரணம், இதற்கு முதற்கண் காரணமே மத்திய அரசு தான். செருப்பை கொண்டு எறிவது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை செருப்பை கொண்டு அடிப்பது சாதாரணமானதல்ல. இதற்கு பக்கபலமாக இருக்கும் பிஜேபி அரசும் RSS சங்கிகளும் முதல் அவர்களை
கைது செய்த RSS சங்கிகளின் தலைவரை கைது செய்ய வேண்டும். இதற்கு காரணமாக இருப்பதே அவன்தான். இங்கு இந்தியாவில் ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்ட வேண்டும். அதுவும் தமிழ்நாட்டில் மத கலவரம் ஏற்படுத்த முடியாது என்பதனால் ஜாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று இங்கு RSS சங்கிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உளவுத்துறைகளும் இங்கு என்ன செய்கிறது, என்ன நடக்கிறது என்று கூட உளவுத்துறை சரியாக கண்டுகொள்ளவில்லை. காரணம், இந்த RSS சங்கிகள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் எப்படியாவது தாக்கி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறது. இதற்கு காவல்துறை அதிகமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த இடத்திற்கு சென்றாலும் முதலில் ஜாதியை சொல்லி திட்டும் ஒரு செயலாகத்தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு அதிகப்படியாக செயல்பாடுகளில் இறங்க வேண்டிய காலகட்டங்கள் வருகிறது. இந்த 2026 தேர்தலில் ஜாதி கலவரங்களை உண்டு பண்ணி ஒரு தேர்தலை அவர்கள் பறித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிஜேபி அரசு பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது என்ற ஒரே நினைப்பில் பிஜேபி சங்கிகள் இங்கு அனைவரையும் ஜாதி கலவரத்தை உருவாக்க ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலிருந்து வருகிறது என்று தெரியலை. இங்க தமிழ்நாட்டில் உளவுத்துறைகள் கண்காணிக்க வேண்டும், அதிகமாக கண்காணிக்க வேண்டும். இரவு நேரங்களில் தனியாக அரசியல் தலைவர்கள் நடமாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எப்பொழுது பிரச்சனை உண்டு பண்ணுவோம் என்று சங்கிகள் எதிர்பார்க்கிறார்கள். அதேபோல் தோழர் திருமாவளவன் சாதாரண மனிதர் இல்லை. அவர் காரில் வரும்போது அந்த பைக்கு முன்னாடி நிக்குது. வலைத்தளத்தில் பதிவுகளை நான் கண்கூடாக பார்த்தேன். முன்னாடி அந்த பைக்கு நிக்குது. இந்த காருக்கும் அந்த பைக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த பைக்கில் இருந்து கையை காட்டி இறங்கி தோழர் திருமாவளவன் இருக்கையின் கண்ணாடியை தட்டி பேசுறான். பேசுறதும் இல்லாம அப்பொழுது காவல்துறை அவரை சமாதானப்படுத்தி அனுப்பும்போது அந்த இடத்தை விட்டு நகர மாட்டான்னு சொல்லும் போதுதான் இந்த வண்டியமும் அவனையும் தள்ளி கொண்டு போறாங்க. கொண்டுட்டு போகும்போது தவறுதலா பேசும்போது யாரா இருந்தாலும் தள்ளத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி நிலை தான் நடந்துச்சு. தவிர உடனே தோழர் திருமாவளவன் வன்முறையை தூண்டுறாருன்னு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. தோழர் திருமாவளவன் எங்க தலைவர் வேல்முருகனுக்கு நெருங்கிய நண்பர், உடன்பிறவா சகோதரர். இன்றைக்கு வட மாவட்டத்தில் அண்ணன் வேல்முருகன் திருமாவளவன் 2 பேரும் ஒரு தட்டில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் செய்வாங்க? அதனால் இனி வரும் காலங்களில் இந்த அரசு ஒரு சாதாரண நடிகனுக்கு பாதுகாப்பு பயங்கரமாக கொடுத்துருக்கு. செட்டு பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவு, கருப்பு போன படம்னு கொடுத்துருக்கு. ஆனால் தோழர் திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை எவன் உணவு வச்சிருக்கான்? ஏன்னா காரணம், பிஜேபி அரசு இன்றைக்கு கூட்டணி சேர்றதுக்கு ஒரு ஆயுதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆயுதம் தான் அந்த நடிகனை எப்படியாவது நம்ம கையில் எடுத்து தமிழ்நாட்டில் கால் ஊனிடலான்னு நினைக்காங்க. அது ஒரு காலம் நடக்காது. திமுகவுடைய கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு. இன்னைக்கு திருமாவளவன், வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சி, அதே மாதிரி கொங்கு நாடு எல்லாரும் சேர்ந்து கூட்டணியில் இருக்கிறதுனால வலுவான கூட்டணி. அதனால இனி பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊடவே முடியாது. இனி வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையா இதே மாதிரி இந்த அரசியல் கட்சி கூட்டணி மிக அருமையான கூட்டணி. பிஜேபிக்கு ஒரு வகையில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்தவங்க இன்னைக்கு ஒற்றுமையா ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கு. இதுக்காக பிஜேபிக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய செயல் பூராமே அவனுக்கு எதிராக தான் விடியுது. எப்படி பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கான், ஜாதியால மதத்தால எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கான். அப்படி பிரிக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு எதிராகவே அமையுது. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற கூட்டணி அரசியல் கட்சியை பாருங்க, நாங்கெல்லாம் பிரிஞ்சு கிடந்தோம், இன்னைக்கு ஒன்றா இருக்கோம். இதை போல இனி வரும் காலங்களிலையும் நாம ஒன்றாக இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாச்ச முதுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட,
நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றிய என்னுடைய மூத்த இனத்திற்கு தலை வணங்குகிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகளையும், எனக்கு அழைப்பு விடுத்த அன்பிற்குரிய சகோதரர் தோழர் தமிழர் விடியல் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் சேமா சந்தன்ராஜ் பாண்டியன் அவர்களையும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி மாநில மாவட்ட நிர்வாகிகளையும், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவங்க தான், எனக்கு எல்லாரையும் தெரியும். ஆனால் நேரம் காலம் கருதி அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்களை சொல்லி, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 நிமிட கால அவகாசத்தில் என்னுடைய சிறிய கண்டன உரையை பதிவு செய்கின்றேன். 2 சம்பவம் நடந்திருக்கு. கொஞ்சம் இடைவெளி காலமாக விட்டு 2 சம்பவங்கள் நம்முடைய இந்திய மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த 2ற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த RSS சங் பரிவார் கும்பலின் அதிகார வர்க்க போக்குதான் இந்த 2 சம்பவங்களுக்கும் காரணம். நமக்கு இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சம்பவமாகவே தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், கல்வி ஒன்றுதான் நமக்கு ஆயுதம். அதிகாரத்தை பிடிப்பதற்கு கல்வி ஒன்றுதான் நமக்கு ஆயுதம் என்று இத்தனை ஆண்டு காலம் சொல்லி, இந்த சுதந்திர இந்திய திருநாட்டிலே கல்வியை பயில நாம் எவ்வளவோ சிரமப்பட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை அரியணையில் ஏற கல்வியை மட்டுமே நாம் ஆயுதமாக கொண்டுள்ளோம். அப்படிப்பட்ட கல்வியை இந்த சட்டத்துறையிலே தலைமை நீதிபதியாக உயர்நிலை பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் ஹவாய் அவர்கள் மீது அதே சட்டத்துறையை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் செருப்பை எறிகிறார் என்று சொன்னால், இந்த இந்திய தேசியத்தின் இறையாண்மை எங்கு சென்றது? ஏதோ ஒரு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த உடனே ரோட்ல நிக்கிறவன் ஒரு மேல செருப்பு எரியல, ஏதோ ஒரு சாலையோரம் போய்கிட்டு இருக்கும் போது அங்க காரம் எரிச்சு அவங்கள எரியல. அதே நீதிமன்ற வளாகத்திற்குள் அத்தனை வழக்கறிஞர்களும் சூழ அவர் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது தைரியமாக அந்த செருப்பை அவர் மீது எறிகின்றார். அதற்காக அந்த வழக்கறிஞர் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி அடையவில்லை. அவரை விசாரிக்கும் போது இறைவன் சொன்னா நான் செய்தேன், அவர் சனாதனத்துக்கு எதிராக இருந்தார், அதனால் நான் வீசினேன். என் அன்பிற்குரிய பெருமக்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அவர் மீது எரியப்பட்ட அதே காலணி செருப்பு அவரிடம் மறுபடியும் ஒப்படைக்கப்பட்டது. ஏன் நீ ஒத்த காலோட எறிகிற? இந்த நீ எரிஞ்ச செருப்பை நீயே வச்சுக்க, இன்னொரு அதே ஒரு பட்டியல் சமூகத்தோட நீதிபதி இன்னொரு தீர்ப்புக்கு வருவாரு, நீ எரியறதுக்கு வசமா இருக்கும் சொல்லி அதே செருப்பை அந்த வழக்கறிஞர் ஒப்படைக்கிறது இந்த அரசு. இதே காரியத்தை நாம் செய்தால் இந்த அரசு நம்மளை சும்மா விட்டு விடுமா? உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் நம்முடைய கடற்கரை ஓர ராமநாத பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை தெரியும். அப்பெல்லாம் நம்மளை சுட்டு வீழ்த்துவாங்க. நம்ம தமிழர்கள் அடிப்படையில் அவன் சுட்டுக்கிட்டே இருப்பான். இந்த இந்திய ஒன்றியம் நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய கூட்டங்கள் நடக்கும், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும், இரங்கல்கள் கூட்டங்கள் நடக்கும். அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஆயுதம் கூட கேட்டு பார்த்தோம். ஐயா, இந்த சிங்கள இன பேரவச நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க எங்களுக்காக சண்டையிட வேண்டாம், எங்களுக்கு ஆயுதம் பயிற்சி வழங்கு, நான் திருப்பி தாக்கி என்னோட உயிரையும் உடைமையை காப்பாத்திக்கிறோம்னு சொன்னோம். யாரும் கேட்கல. கடைசியாக நாங்கள் என்ன நினைச்சோம், பேசாம எப்படி நாங்கள் மீன் பிடிக்கும் போது மேலாடை அணிவதில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு கயிறை மட்டும், வெள்ளை நீர கயிறை மட்டும் அறிஞ்சோன்னு வச்சுக்கிறேன், அவன் நம்மளை சுட மாட்டான். அப்படி வெள்ளை நீரை கயிறை பூனலை போட்டு நாங்கள் மீன் பிடிச்சு சுட்டா கூட இந்த இந்திய அரசாங்கம் உடனடியாக வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கும். இதான் இப்போ உள்ள பாப்பானோட நிலைமையும் RSS நிலைமையும். அவங்க ஒரு முடிவு எடுத்தான். என்ன எடுத்தான்? நம்மை தவிர இந்த இந்திய தேசியத்தில், இந்த இந்திய ஒன்றியத்தில் எவனும் இருக்கக்கூடாது. அதனால் முதல் கண்மை என்ன செய்யணும்? அதிகார வர்க்கத்தை முழுமையாக நாம் ஆட்சி செய்ய வேண்டும். அந்த அதிகார வர்க்கத்தை தப்பித்தவர் எவனாவது படிச்சு முன்னேறி உள்ள வந்தான்னா அவனை எவ்வளவு இழிவாக அந்த இடத்தில் நடத்த முடியுமோ அதையெல்லாம் நடத்தி அவனை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி அந்த நாற்காலி வெறுமையாகும். அதில் நம்ம பாப்பான கொண்டு உட்கார வை. RSS காரன், சங் பரிவாரக்காரன், சங்கி என்ற போதவில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பட்டியலத்தை சேர்ந்தவன இருக்கக்கூடாது, பழங்குடியில் இருக்கக்கூடாது, சிறுபான்மையர் இருக்கக்கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நாங்க அமைதியாக இருக்கிறதுனால தான் நீங்க அமைதியா இருக்கீங்க. நாங்க சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடிய அடையாளத்துடன் வாழக்கூடிய நாங்க நடத்தக்கூடிய பாடசாலையில் எங்களுடைய பிள்ளைகளின் கைகளில் பாட புத்தகங்கள் இருக்கின்றன. நாங்க ஒரு மதுவிலக்குக்கு எதிராகவோ இல்ல மக்கள் பிரச்சனைக்கு எதிராகவோ பிள்ளைங்களை மனித சங்கிலி என்ற
போராட்டத்தில் அழைத்து செல்லும் போது அவர்களை அமைதி உருவாக நடத்துறோம். ஆனா RSS நடத்தக்கூடிய பள்ளிகள் என்ன இருக்கு? பிள்ளைகள் கையில் என்ன இருக்கு? ஆயுதங்களை பேரவில வாள்கள் இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தைகள் தெரியுமா? அப்படி எந்த வயதுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கு வன்முறையை தூண்டுற? கிறிஸ்தவனும் இஸ்லாமியனோ பட்டியலத்தை சார்ந்தவனோ பழங்குடியின உனக்கான எதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு RSS வகுப்புலையும் நீ பாடம் எடுக்கிற. இதையெல்லாம் நாங்கள் பார்த்தும் அமைதி கண்டு எங்களுக்கு இந்த அரசியலமைப்பு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் வழியில நாங்கள் கல்வி பயின்று நீங்கள் சொல்லக்கூடிய அதே அமைதியான போராட்டத்தின் வழியில எங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டு எங்களுடைய வழிகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு எக்காலத்திலும் காதல கேட்க மாட்டேங்குது. இந்த சம்பவம் நீதிபதி அரசர் மீது வீசப்பட்ட காலனி சம்பவம் தொடர்ந்து 8 மணி நேரம் கழித்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் இடுறாரு. அது நாங்கெல்லாம் பார்த்தோம். வழக்கம் அவர் ஏதாவது ட்வீட் இட்டா உடனடியாக அதுக்கு வந்துகிட்டே இருக்கும், பதிவுகள் பின்னூட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது அவர் இட்டிருக்காரு இந்த பதிவை, இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒருத்தர் கூட அதுக்கு எடுக்கல. அமைச்சர் பெருமக்கள் கூட அவர் பாரத பிரதமர் மோடி இதை கண்டிச்சிருக்காருங்கிற ஒரு சாதாரண ஒரு அரசியலுக்காக கூட அவர்கள் அதை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? அப்படியானா பட்டியலினத்தவன் செத்தா பரவாயில்ல, பழங்குடியின செத்தா பரவாயில்ல, கடல்ல எவன் சுட்டு வீழ்ந்தாலும் பரவாயில்ல, கொத்து கொத்தாக மக்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்ல, பாப்பானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பாப்பா எங்க இருந்தாலும் நலமா இருக்கணும். என் அன்பிற்கினிய பெருமக்களே, வட மாநிலத்தில் இந்த சனாதன கும்பல்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஏன்னா அங்க நடக்கிறது கூட நாங்க இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க நடத்தக்கூடிய இந்த அரசியல் கட்சி கூட்டமைப்புகள்னா இந்தியாவில் எங்க நடந்தாலும், தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும், தூத்துக்குடியில் எங்க நடந்தாலும் முதல் குரலாக இங்கே வீச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அதற்கு முதல் குரல் கொடுத்து இந்த சனாதன எதிர்ப்பு குரலை இந்த தூத்துக்குடி மண்ணில விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கும் சுண்டலை சாப்பிடுவோம், கிறிஸ்துமஸுக்கும் கேக்க கொடுப்போம், ரமலானுக்கும் பிரியாணி சாப்பிடுவோம். ஆனா உங்க பாட்சா இந்த மண்ணில் பலிக்காது. உங்களோட சனாதன சக்திகளின் ஊடுருவல் இந்த மண்ணில் எக்காலும் நடக்காது. இதற்கு தமிழ் மண்ணிலே அவர்கள் ஊன்றக்கூடாது, தமிழ் மண்ணிலே சனாதனம் வளரக்கூடாது என்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதனால தான் அந்த காருக்கு அவன் ஒரு அச்சுறுத்தலுக்காக போனது. இது சாதாரண விடயம் அல்ல. ஒரு தலைவனை அழித்தால் அவன் பின்னாடி இருக்க கூட்டம் கண்டிப்பாக சிதறக்கூடும் என்பது RSS உடைய சித்தாந்தம். முதல்ல ஒரு கூட்டத்தை காலி பண்ணணுமா, ஒரு சமுதாயத்தை வந்து காலி பண்ணணுமா, முதலில் இந்த கூட்டத்திற்கான தலைவனை காலி பண்ணா எல்லாம் சமமாக விடும் என்பது RSS இப்போ இல்ல, பல ஆண்டு கால அவனோட திட்டம், அவனுடைய செயல் திட்டம் இப்ப வடிவமைக்கப்பட்டதல்ல. இந்தியா சுதந்திரத்துக்கு முன்பாகவே நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சுதந்திர திட்டம் வகுக்கப்பட்டது. நாம இப்பதான் கொஞ்சமா அதிலிருந்து வெளிப்படைஞ்சு இப்பதான் நம்ம தெரிஞ்சிட்டு வர்றோம். இப்ப சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை தாக்கியது மிக தவறு என்று சொன்னால், அவளை நெருக்கமா போனவன் கையில ஒரு எரிகுண்டு வச்சிருந்தா நாங்க என்ன செய்யறது? கையில ஒரு திராவகம் வச்சிருந்தா என்ன செய்யறது? நாளைக்கு இப்படி ஒரு தலைவரை மீண்டும் தமிழினம் பெற இயலுமா? இப்படிதான் பிஎஸ்பியோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்சா அவர்களை வெட்டி கொண்ட போது இந்த தமிழக அரசாங்கம் என்ன செய்தது? ஒண்ணு செய்யல. நம்ம இரங்கல் கூட்டம் நடத்த முடியும், திருமண நினைவஞ்சலி நடத்துவோம், சமாதி கட்டுவோம். ஆனால் வாழுகின்ற போதே தலைவர்களை காப்பாற்ற வேண்டும். நீ தான் சட்டமன்றத்துக்குள்ளேயும் நீதிபதி அரசர் மன்றத்திற்குள்ளேயும் நீ நீதிபதியை காப்பாத்தலையே, நீங்க சாலை ஓரமா போகக்கூடிய தலைவர்களை காப்பாற்றுவ. ஆனா உனக்கு யாரு தேவையோ, உனக்கு யார் நாளை பயன்படுவார்களோ, நாளை நீ இந்த தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு எந்த அரசியல் கட்சி தலைவனும் எந்த அரசியல் கட்சியும் உனக்கு பயன்படுமோ அவனுக்கு நீ கேட்காமே எல்லா பாதுகாப்பும் கொடுப்ப, புறவாசல் வழியா எல்லா சலுகைகளையும் செய்வ. ஆனால் இந்த மக்களுக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் பாடுபட்டு இருக்கக்கூடிய தலைவர்களையும் நீதிபதி அரசர்களையும் பாதுகாக்க நீ தவறு என்று சொன்னால் இனிவரும் காலத்தில் எங்களுடைய போராட்டம் அமைதிகரமான போராட்டமாக அமையாது, கண்டிப்பாக புரட்சிகரமான போராட்டமாக அமையும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுச்சி தமிழரை ஈன்றெடுத்த தாயை இத்தருணத்தில் வணங்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சேர்மா சந்தனராஜ் அவர்களுக்கும், எல்லாருக்குமே, அதாவது மேடையில் வீட்டில் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி சல்யூட்டுடன் எனது உரையை துவங்குகிறேன். அடேங்கப்பா, அவன் போட்ட சீனே அன்னைக்கு வேற. பைக்கில் வருவானா, முன்னாடி போவானா, தலைவர் காருக்கு முன்னாடி வருவானா, நிற்பானா, முறப்பானா, பாப்பானா. எனக்கு என்ன தோணுது தெரியுமா?
வண்டியின் வேகம் பத்தலை டிரைவரே, தலைவரை கூட்டிட்டு போனேல நீ வண்டி, அந்த வண்டியின் வேகம் பத்தலைன்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? குறுக்கு நெருக்குமா வரவன் இது ஒரு பஸ் வருது, இது ஒரு மினி வேன் வருது, ஆட்டோ வருது, ஒரு கார் வருது, ஒரு ஸ்கூட்டரே வருது. அதுக்கு முன்னாடி நம்ம போக முடியுமா? போய் வாங்க இறங்குங்கன்னு சொல்ல முடியுமா? அது சாதாரண ஆள் இல்ல, பொக்கிஷம். அங்கனூருன்னு அச்சைய பாத்திரம் அல்ல குறையாத எங்களுக்கு வந்து புதையலையா? நீ வருவ, பைக்கில் வருவ, மோதுவ, நாங்க வேடிக்கை பார்க்கணும். நீ போட்ட திட்டம் RSS அடிவருடி, நீ போட்ட திட்டம் என்னைக்குமே பலிக்காது. தலைவரோட கேர கூட புடுங்க முடியாது. என்ன வேணாலும் நீ செஞ்சு பாரு. நாளைக்கு வந்து எழுச்சி தமிழர் தாண்டா பிரதமர் மந்திரி PM உட்காருவாரு. நீ நினைச்சுக்கிட்டே இருக்க நமக்கு சுத்தி எல்லாரும் வியூகம் தப்பு. பாரத மாதாக்கே பாதுகாப்பு இல்லடா, இருந்திருந்தா கற்பழிச்சிருப்பீங்கடா. அதனாலதான் பாரத மாதாவே இல்லை. உண்மையைத்தான் சொல்றோம். எங்கெங்க கற்பழிப்பு என்ன? பட்டியல் இனத்தவனா சும்மா நினைச்சியா? பட்டியல் இனத்தவன், ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், இவங்க கிட்டலாம் உன் வீரத்தை காட்டக்கூடாது. எல்லாம் சொல்லாத. அதாவது ஒரு நீதிபதிய காலனியை கொண்டு வீசுறானா அப்ப அந்த இடத்துலயே சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை. நீ என்ன மேல இடத்துல நீ மேல வசிக்கிற? தப்பு. அவர் கையை பார்த்திருக்கியா? என் தலைவர் கையை அத்தனை பேரும் பிடிச்சு கை ரேகை கூட அழிஞ்சிருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் திருமாவளவன் சார்னா உனக்கு என்ன கிள்ளுக்கிறியாடா? பைக்கு முன்ன நான் என்ன சொல்றேன்? டிரைவரே, ஓ வண்டி வேகம் பத்தல, அதைத்தான் நான் இன்னும் சொல்லுவேன். இல்லைன்னா கிடையாது, அடிச்சு போட்டு போயிருக்கணும். என்ன தலைவர் என்ன கிள்ளுக்கிறியா? ஒரு நிமிஷம் கண்ணை சச்சிட்டாருன்னா நடக்கிறது வேற ஆயிருக்கும். அவர் சமூக நீதி தலைவர், சமத்துவ தலைவர், யாரையாவது வன்முறையை என்னைக்குமே தூண்ட மாட்டாரு. வாப்பான்னு கட்டி அனுப்பாரு. அவரை போய் நீ வந்தது என்ன ஐடியால நீ வந்தேன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எந்த ஐடியால நீ வந்த, எவன் சொல்லி நீ வந்த, அதுக்கு ஆளாளுக்கு அடையங்கப்பா அவன் செத்துருந்தானே. ஏடா ஒடுக்கப்பட்ட மக்கள் 1.5 கோடி 3.5 கோடி மக்களின் தலைவரை வந்து நீ வந்து தொட்டு சீண்டி பார்க்க முடியுமாடா? விட்டுருவாங்களா? நாடு சுடுகாடாகும். எச்சரிக்கை விடுக்கும். நாடு சும்மா இருக்கும் நினைச்சியா? சிறுத்தைப்பட சும்மா இருக்கும் நினைச்சியா? உண்மைக்கே சொல்றா, சுடுகாடா மாறும். தலைவனை சீண்டணும்னு எவனும் நினைக்காதீங்க. தலைவரை தோத்து கூட பார்க்கணும்னு என்னன்னா இனிமே நினைக்க கூடாது. என்னன்னா பாடு பார்த்துக்கிறோம்டா. பாரத மாதா என்னடா ஓட்டு கேட்டு அலைகிற மோடி பையல. இப்ப 2026ல ஒரு தொகுதியிலையாவது நீ ஆக்டிங் பண்ணி கதாநாயகனை எவனை செட்டப் பண்ணி எவனை நிப்பாட்டினாலும் எவனும் ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதியில கூட கால் வச்சு இறங்கி பாப்போம் 2026 உனக்கானதா, எங்களுக்கானதா, என் தலைவருக்கானதா அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கின அருமை செல்வங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு தம்பிகள் சந்தனராஜ், வழக்கறிஞர் சார்லஸ், ஜுஜித், பிரசாத், விமல், வங்காளியார், சம்சுதீன், இவரோடு துணை நின்ற அத்தனை தோழர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எழுச்சி தமிழர், ஒரு தமிழர் தலைவர், அவர் இந்தியாவிலே சனாதனத்திற்காக போராடுகிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் என்பதற்கு சான்றாக அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும், அனைத்து அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் மூலத்தை எதிர்த்து போரிடுவார் என்று சொல்வார்கள். மூலத்தை எதிர்த்து போரிட்டவர் தலைவர் பெரியார் அவர்கள். எனவே எழுச்சி தமிழரை, நீதியரசர் கவாய் அவர்களை ஏன் இந்த RSS சங்கிகள், BJP கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற மூல காரணத்தை மட்டும் நாம் தெரிவித்து 10 நிமிடத்திற்குள் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மழை காலம், நீண்ட நேரமாக 5 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து 3 மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பாட்டத்திலே பலரும் இங்கே உரையாற்றி காத்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளே, மிக முக்கியமான வரலாற்று செய்தியை அனைவருமே சுட்டி சென்றார்கள். இருந்தாலும் நானும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1818 மராட்டியத்தில் ஆண்ட சத்ரபதி சிவாஜி அவர்கள்
அவர்கள் படையிலே இருந்த அவருடைய அவையிலே இருந்த பேஸ்வாக்கள் பிராமணர்கள், பேஸ்வாக்கள் என்றால் பிராமணர்கள், அவரை சதி செய்து வீழ்த்திவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு அப்பொழுதுதான் மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய, மனு தர்மம் என்றால் உங்களுக்கெல்லாம் சொன்னார்கள், மனு என்பது, மனு சாஸ்திரம் என்பது சுமதி பார்க்கவா என்ற ஒரு அரை கிறுக்கன், அவன் சத்திரிய வகுப்பத்தை சார்ந்தவன் தான், அவன் பிராமின் கிடையாது. சுமதி பார்க்கவா என்ற ஒருவன் எழுதியதுக்கு பெயர் மனு சாஸ்திரம். அந்த மனு சாஸ்திரம் என்ற மயிறு சாஸ்திரம் சொல்வதெல்லாம் பார்ப்பானுடைய தவறை கண்டுகொள்ளாதே, பார்ப்பானுக்கு சேவக செய். இந்த வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லக்கூடிய 4 வருணத்தாருக்கும் அடிமை வேலை செய்வதுதான் சூத்திரர்கள். இங்கே ஐயா பால்ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதை போல எதை கொடுத்தாலும் கொடு, சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காது. ஒரு சூத்திரனாக இருக்கவன் கல்வி கற்கக்கூடாது, ஆயுதம் வைக்கக்கூடாது, செல்வத்தை சேர்க்கக்கூடாது என்று மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடிசையில் தான் வாழ வேண்டும். இங்கு இருக்கிற சூத்திரத்தை சமூகத்தை சார்ந்தவர்கள் மண்பானைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த அரைக்கிருக்கன் மனு சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் கூட இன்று வழக்கத்திலே மனு கொடுக்கிறோம் என்று சொல்கிறோம், விண்ணப்பம் என்று சொல்வதில்லை யாரும் தமிழிலே. மனு என்பதை மனு சாஸ்திரத்தை குறிப்பிடுகிற சொல். அதையெல்லாம் நம்மளுடைய இயக்கவாதிகள் தவிர்க்க வேண்டும். ஆக மனு சாஸ்திரத்தினுடைய மூலமாக இருப்பது வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய மூலம் என்பது பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு கற்பிப்பது. இதுதான் இதனுடைய மூல கொள்கை. எனவே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது நியாயப்படுத்துகிற கொள்கைதான் மனு கொள்கை, அதுதான் வர்ணாசிரம கொள்கை. இந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் தான் RSS சித்தாந்தம். எனவே அந்த பேஸ்வாக்கள் இந்த மனு தர்மத்தை கடுமையாக கடைபிடித்து வருகிற நிலையில் பீமா கோரேகான் என்ற இடத்தில் ஆங்கிலேயர் படையோடு சேர்ந்து அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த பேஸ்வாக்களை அடித்து விரட்டுகிறார்கள். அந்த போர்தான் அதில் வீழ்த்தப்பட்ட கொங்கண பார்ப்பனர் என்று சொல்லக்கூடியவர்கள் சிதறி ஓடியவர்கள். சித்பவன் பாப்பான் என்பவர் தான் அந்த ஹெட்கேவார் RSS-ஐ 1900 ஆண்டுகளுக்கு பிறகு 1818 சிவாஜியை வீழ்த்தி 1925 தான் RSS-ஐ ஹெட்கேவார் என்ற சித்பவன் பாப்பான் ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேஸ்வாக்கினுடைய தொடர்ச்சிகள். இதில் மிக முக்கியமான இன்னொரு வரலாற்று செய்தியும் அடங்கியிருக்கிறது. நம்முடைய சர்சான் மார்ஷல் அவர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள், உலக நாகரிகத்திற்கு எடுத்துக்காட்டான முகர்ததார ஹரப்பாவை கண்டுபிடித்ததற்கு பிறகு அங்கு சாதி இல்லை, மதம் இல்லை, கோவில்கள் கிடையாது சிந்து சமவெளி நாகரிகத்திலே. இதை மிக முக்கியமாக தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவசரமாக RSS-ஐ 1920 முகர்ததார ஹரப்பாவை கண்டுபிடித்து சாதி மதமற்ற மக்கள் இயற்கையை வணங்கியவர்கள், கடவுள் வழிபாடு இல்லை, அங்கே கோவில்கள் இருந்த என்ற வரலாற்றை தெரிந்ததற்கு பிறகுதான் அவசரமாக 1925 RSS-ஐ ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய கொள்கை தான் மனு தர்மம், அதோட தான் வர்ணாசிரம தர்மம், ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற கொள்கை. இந்த அடிப்படையை நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள் இதை சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிகளின் தோற்றம் என்ற ஒரு ஆய்வை செய்துவிட்டு இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் என்று சொல்லி 1917 கொலம்பியாவிலே ஒரு கட்டுரையை சமர்ப்பிக்கிற பொழுது தன்னுடைய கன்னி பேச்சிலே தொடங்குகிற பேச்சின் உரையிலுடைய முதல் உரையிலேயே இவ்வளவு சீரழிவுக்கு காரணமாக அந்த மனுவை சுமதி பார்க்கவா என்று சொல்லக்கூடிய அந்த மனுவை ஆவியை கொலை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கும் என்றால் நான் மனுவை ஆவியை கொலை செய்யக்கூடிய ஆற்றலோடு மனுவை கொலை செய்வேன் என்று 1917 கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். இந்த மனதர்மை கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், இந்த 4 வகை வர்ணையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கலகம் செய்த போராளிகள், புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள் தான் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள். எனவேதான் அவர்கள் தீண்டத்தகாத மக்களாக, அவரசர்கள், சாதியற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்களாக ஆக்கப்பட்டார்கள். சனாதன வேண்டாம் என்று சொன்னவர்கள் இஸ்லாமியர் ஆனார்கள். இந்த மார்க்கத்தில் இந்து மதத்தில் பல சீரழிவு இருக்கிறது என்று கிறிஸ்தவ மதத்தை தழுவி கொண்டார்கள். ஆக இஸ்லாமியர்களை ஏன் எதிர்க்கிறார்கள்? சங்கிகள், RSS காரர்கள், BJP காரர்கள்.
4 வகை வர்ணத்தை நானே படைத்தேன் என்று கிருஷ்ணன் பகவான் சொல்லுவதை இஸ்லாம் ஏற்கவில்லை. பிறப்பால் பாகுபாடு கூடாது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று இஸ்லாம் கற்றுத்தருவதால் அந்த மார்க்கத்தை எதிரி என்கிறார்கள். யாரெல்லாம் சமம் என்று சொல்லுகிறார்களோ, இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய பற்றாளர் காந்தி, அவரை ஏன் சுட்டுக் கொண்டார்கள்? இந்து மதத்தினுடைய பெரிய பிரச்சாரர்கள், சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு காலம் முழுவதும் எதிராக இருந்தவர். அப்படிப்பட்ட காந்தியை சுட்டுக் கொள்வதற்கான காரணம் என்ன? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவர் சமூக நல்லிணக்கத்தை பேசினார். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட காந்தியை விட்டு விட்டார்கள், சமத்துவத்தை பேசிய காந்தியை கொலை செய்தார்கள் என்ற வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் கூட இஸ்மாயில் என்று முத்திரை குத்தி இஸ்லாமியர்கள் மீது பழிபடுவதற்கு துடித்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள்தான் அது பொய் என்று உரையாடி நீதியை நிலைநாட்டினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவர்களுடைய நோக்கம், நம்முடைய இக்பால் அவர்கள் சொன்னாலே நல்ல சிந்தனையாளர்கள் கல்புர்கி போன்றவர்களை, கௌரி லங்கேஷை ஏன் கொலை செய்தார்கள்? இடதுசாரி சிந்தனையாளர்கள். கௌரி லங்கேஷ் அவர்கள் கர்நாடக மாநிலத்திலே பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த எச்சிலையிலே விருண்டால் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறான். அந்த மூட நம்பிக்கையை எதிர்த்த ஒரு பெண் பெரியாராக கௌரி லங்கேஷ் செயல்பட்டார். எனவே சுட்டுக் கொண்டார். ராணா ஐயூப் என்பவர் எழுதிய நூலை மொழிபெயர்த்தார். ராணா ஐயூப் என்ன எழுதினார்? குஜராத் கலவரத்திலே மோடி அவர்கள் இனப்படுகொலை செய்தார். மிகப்பெரிய வரலாற்றை மொழிபெயர்த்தது காரணம்தான் கௌரி லங்கேஷ் சுடுவதற்கு காரணம். ஆக யார் சனாதனத்தை எதிர்த்தாலும், இங்கே இருக்கிற ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலேயே முதலமைச்சர் பேசுகிறார், சனாதனத்தை நன்றாக சிந்தித்துத்தான் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராஜாஜி அவர்கள் ஒரு முதல்வரே பேசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு நியாயப்படுத்தப்படுகிறது என்று சிந்தித்து பாருங்கள். படைத்த நானே நினைத்தால் கூட அதை மாற்ற இயலாது என்று கிருஷ்ணன் சொல்கிறான் என்றால், இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு தலைவர் தான் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள். எனவேதான் எப்படி காந்தியை சுட்டுக் கொண்டார்களோ, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை டெல்லியிலே பசுவதை தடை சட்டம் என்ற பெயராலே கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ, மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் காமராஜர் கொலை முயற்சி சரித்திரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். அதை படித்து பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன தவறு செய்தார்? அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆக இப்படி பட்டியல் எல்லாம் பார்த்து விடும்போது இந்த நாட்டை அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரம் என்ற கனவை நிறைவேற்ற வேண்டும். இங்க இருக்கிற பன்முகத்தன்மையாக இருக்கக்கூடிய, பல மொழி பேசக்கூடிய, பல மதத்தை சார்ந்த அனைவருக்கும் சட்டத்திற்கு முன் சமம் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சட்டம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. கபாய் போன்றவர்கள், நீதி அரசர்கள் சமத்துவத்தை போதிக்கின்ற காரணத்தினால் RSS காரர் இந்த இழி செயலை செய்கிறார். இதை கண்டித்துதான் எழுச்சி தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு வருகிற பொழுது ஒரு சகோதரரை தூண்டிவிட்டு எப்படியாவது ஒரு சிக்கலை உருவாக்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, தந்தை பெரியார் அவர்கள் சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை என்று பண்படுத்திய மண். இந்தியாவில் ராமராஜ்யத்தின் எங்கே வேணுனாலும் அமைக்கலாம், எங்கே வேணாலும் அமைப்பதற்கு முயற்சி செய்யலாம். அங்கே ஓம்காளி ஜெய்காளி என்று உன்னுடைய கோஷம் எடுபடும். தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே, தந்தை பெரியார் அறிவு எங்களுக்கு இருக்கின்ற மண்ணிலே உன்னுடைய ஜம்பம் வலிக்காது. எனவே தான் திராவிட மாடல் ஆட்சி 40க்கு 40 வெற்றி பெற்றது. இப்பொழுது நீ பண்ணுகிற இந்த அயோக்கிய தினத்தினால திராவிட மாடல் ஆட்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வளரும். அதை நல்ல சிந்தனையாளர்கள், கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் நடிகர்களை வர வைத்து சிக்கல்களை உருவாக்கி விடலாம் என்று கனவு காணாதீர்கள். இங்கே நடிகர்கள் விஜயனுடைய 41 பேர் அந்த நெரிசலில் இறந்ததற்கு, விடுதலையானதற்கு லட்டு கொடுத்து வெடி போட்டிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்கள். இவர்களுக்கெல்லாம் மனிதநேய சிந்தனையோ ஒரு பொதுநோக்கோ தொலைநோக்கோ இருந்திருந்தால் இந்த காரியத்தை செய்திருப்பார்களா? ஆக இவர்கள் ஒவ்வொரு முயற்சியும் இங்கே தமிழகத்திலே ஜம்பம் படிக்காது. எழுச்சி தமிழருடைய செயல்பாடு என்பது மிக சிறப்பாக ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். இங்கே பாலபிரஜாதி அடிகளார்ந்த ஐயாவளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற பாலபிரஜாதி அடிகளார் அவர்கள் எழுச்சி தமிழரை பற்றி சொல்லும்போது சொன்னார், ஒரு தமிழ் மகன்
நல்ல தமிழ் புதல்வனாக எனக்கு மகனாக கிடைத்திருக்கிறார். அவர் கோரிக்கையை ஏற்றி என்னுடைய பக்தருக்கு, ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவருக்கு அம்பேத்கர் என்று பெயரிட்டிருக்கிறேன். அது லயோலா கல்லூரியில் அவர் படித்து இந்த சினிமா துறையிலே இயக்குநராக வந்திருக்கிறார். அண்ணன் எழுச்சி தமிழர்கள் கேட்டார்கள், ஐயா நாங்கள் சமத்துவத்தை போதிக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அண்ணாதுரை, கருணாநிதி, மார்க்ஸ், லெனின் என்று பெயரூட்டுகிறோம். உங்கள் குடும்பத்தில் யாராவது அம்பேத்கர் என்று பெயரிடுகளா என்று கேட்டதற்கு அவர் நான் விடுவேன் என்று சொல்லி அந்த தம்பி லயோலா கல்லூரியில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அம்பேத்கர் என்று பெயரிட்டு இந்த இயக்குநராக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் தலைவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் மற்றவர்களையும் ஏற்க வைத்திருக்கிறது. காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்த ஒரு தமிழர் அவர்கள் அவர் உரையிலே சொல்லுகிறார், நான் சங்கராச்சாரியுடைய கால்களிலே விழுகிறவர்கள் விழுந்துவிட்டு போகட்டும், நான் திருமாவளவனுடைய காலடியை வணங்குகிறேன். ஏன் சொன்னார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது, கட்சிகள் இருக்கிறது, தமிழ் தேசிய விடுதலை பேசுவதற்காக இருக்கிறது. இனிய தமிழ் பெயரை சூட்டி 1,00,000 பெயருக்கு தமிழ் சூட்டிய பெருமை எழுச்சி தமிழருக்கு சாரும். இதற்காக நான் அவருடைய காலடியை வணங்குகிறேன் என்று ஒரு தமிழ்துறை தலைவர் தமிழர் சொன்னார் என்று சொன்னால், இதுதான் தலைவருடைய செயல்பாட்டிற்கு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆத்தூரை சார்ந்த குழுவினர் கரும்படி முத்துக்குமார் இறக்கும் தருவாயில், நீ என்ன சாதியை சார்ந்தவர்? தமிழனுக்கு சாதி கிடையாது. என்ன மதம்? தமிழனுக்கு சாதியும் மதமும் கிடையாது. மிகச்சரியாக முத்துக்குமார் பதிவு செய்தார். சரி, வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நான் இறந்த தகவலை மேதகு பிரபாகர் அவரிடமும் அவர் வழியிலே இங்கு தமிழினத்தில் பாடுபடுகிற ஆயுத ஏந்தாத போராளி இருக்கிற அண்ணன் திருமாவளவனிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லி செய்தார். இந்த செய்தியை கூட ஊடகங்கள் பதிவு செய்வதில்லை. அரசியல் மூட நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள்.